நமஸ்காரம். எல்லோரையும் திருக்குறள் சேனலுக்கு வரவேற்கிறேன். பாரத நாட்டின் தெய்வீக இலக்கியங்களில் சௌந்தரலஹரி எனும் நூல் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. இந்நூல் என்பது ஆதிசங்கராச்சாரியர் அருளிய மகா மந்திர நூலாகும். இது ஒரு சாதாரண ஸ்தோத்திரம் அல்ல. இது சக்தி வழிபாட்டின் உச்சம், தெய்வீக ஆற்றல் பரம்பரையின் உயிர். சௌந்தரலஹரி என்றால் அழகின் பெருங்கடல் என்று பொருள். இது ஆதிபராசக்தியின் தெய்வீக அழகையும் சக்தியையும் பாடும் அரிய ஸ்தோத்திரமாகும். இதில் அடங்கிய ஒவ்வொரு ஸ்லோகமும் மந்திர சக்தியை உடையது. மனதை அமைதிப்படுத்தி வாழ்க்கையில் ஆனந்தம், செல்வம், ஆரோக்கியம், ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றை வழங்கக்கூடியது. சௌந்தரலஹரியின் தோற்றம் பற்றிய ஒரு அழகான புராண கதை உண்டு. ஒருமுறை பரமசிவன் தமது பரம பக்தருக்கு ஆதிசக்தியின் மகா ரகசியங்களை, அதாவது ஸ்ரீவித்யா தத்துவத்தை கற்பித்தார். அப்போது அவ்வறிவை தனது தெய்வீக தியானத்தில் கண்ட ஆதிசங்கரர் அவ்வருளை மனித குல நலனுக்காக பகிர்ந்தார். மூலமாக சிவனும் சக்தியும் இணைந்த தத்துவத்தை விளக்கும் நூல் இதுவாகும். முதன்மை 41 ஸ்லோகங்கள் ஆனந்தலஹரி என்று அழைக்கப்படுகின்றன. இவை சிவனின் ஆனந்த தத்துவத்தை பிரதிபலிக்கின்றன. அடுத்த 59 ஸ்லோகங்கள் சௌந்தரலஹரி என்று அழைக்கப்படுகின்றன. இவை தேவி பராசக்தியின் தெய்வீக அழகு, கருணை, சக்தி, ஆனந்தம் ஆகியவற்றை விவரிக்கின்றன. இதனால் முழு நூலை 100 ஸ்லோகங்களை கொண்டது. அதில் ஒவ்வொரு ஸ்லோகமும் தனித்தனியாக ஒரு மந்திரமாக, எந்திரமாக, தியானமாகவும் பயன்படுகின்றது. ஆதிசங்கரருக்கு இந்த நூலை இணைத்த ஒரு தெய்வீக அனுபவம் இருக்கிறது. கதைப்படி சங்கரர் கைலாசத்திற்கு சென்றபோது பரமசிவன் அவருக்கு இந்த மகா ரகசியத்தை அருளினார். ஆனால் நந்தி தேவர் அந்த தெய்வீக நூலை பூமியில் கொண்டு செல்வதற்கு தடை செய்தார். சங்கரர் பக்தியுடன் சில ஸ்லோகங்களை மனதில் பதித்து பூமிக்கு திரும்பினார். அந்த நினைவிலிருந்து ஸ்லோகங்களை நாம் இன்று படிக்கும் சௌந்தரலஹரி. எனவே இது ஒரு அவதார நூல் என்று கருதப்படுகிறது. இதன் ஒவ்வொரு வார்த்தையிலும் தெய்வீக அனுபவம் நிறைந்துள்ளது. சௌந்தரலஹரி நூலில் காணப்படும் தத்துவங்கள் மிக ஆழமானவை. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஸ்ரீ யந்திரம், நவாவரண பூஜை, சக்தி தத்துவம், சிவசக்தி இணைவு, குணத்திரயங்கள், அதாவது சத்துவம், ரஜஸ், தமஸ் எனப்படும் குணத்திரயங்கள், குண்டலினி சக்தி ஆகியவற்றை விளக்குகின்றன. தத்துவ ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது முதல் 41 ஸ்லோகங்களை ஆனந்தலஹரி என்ற ஒரு சச்சிதானந்த ஸ்வரூபமாக சொல்லப்படுகிறது. மீதமுள்ள 59 ஸ்லோகங்கள் சௌந்தரலஹரி, தேவியின் தெய்வீக அழகையும் பராசக்தியின் பரிபூர்ண வடிவையும் பாடுகின்றன. இந்த 59 ஸ்லோகங்கள். சௌந்தரலஹரியை மந்திரமாக பாராயணம் செய்வது ஒரு புனித சாதனையாக சொல்லப்படுகிறது. எப்போது பாராயணம் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதிகாலை 4 to 6 மணி வரையிலும், இல்லை மாலை 6 மணிக்கு பிறகு மிக சிறந்த நேரமாக சொல்லப்படுகிறது. எந்த நேரமாக இருந்தாலும் உடல் சுத்தத்தோடும் மன சுத்தத்தோடும் பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வைத்து இந்த புத்தகமானதை ஒரு சரஸ்வதி பீடத்தின் மேல் வைத்து பாராயணம் ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல கணபதி தியானத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் ஆதிசங்கரன் தியானம், அடுத்தது திரிபுர சுந்தரி தியானம், அதற்கு பின் ஸ்லோக பாராயணமாவது ஆரம்பிக்க வேண்டும். எப்படி படிக்க வேண்டும் என்று கேட்டால், முழு நூல் 100 ஸ்லோகங்கள் கொண்டது. அது ஒரேடியாக படிப்பது ரொம்பவும் விசேஷம். ஆனால் அர்த்தம் தெரிந்துதான் படிப்பது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி படிக்கும் பொழுது தினமும் ஒரு ஸ்லோகம் படித்து அதன் அர்த்தத்தை தியானிப்பது சிறந்த முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் 10, 25, 50 அந்த மாதிரி ஸ்லோகங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அர்த்தத்துடன் உங்களுடைய நேரத்துக்கு ஏற்றபடி பிரித்து படிக்கலாம். வெள்ளிக்கிழமை ஸ்ரீதேவிக்கு உகந்த நாள், படிப்பது ரொம்பவும் விசேஷம். பௌர்ணமி என்று படிப்பது விசேஷம். நவராத்திரியின் பொழுது படிப்பது விசேஷம். வரலட்சுமியின் விரதம் போன்ற நாட்களில் படிப்பது ரொம்பவும் விசேஷம். இதை தவிர சாதாரண நாட்களில் கூட நீங்கள் படித்து கொண்டே வரலாம், எந்த தப்பும் இல்லை. ஆனால் விசேஷமாக இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மேபி பாராயணம் ஆரம்பிப்பது இந்த ஏதாவது ஒரு நாள்
பௌர்ணமியோ இல்லை வெள்ளிக்கிழமையோ அந்த மாதிரி நான் முன்னே சொல்லியிருக்கு கூடின அந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாள் பாராயணத்தை ஆரம்பிப்பது பண்ணலாம். சங்கரர் சொல்வது போல இந்த நூலை நம்பிக்கையுடன் நித்தியம் பாராயணம் செய்தால் வாழ்க்கையில் மாயாஜாலம் போல பல மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான பலன்கள் என்ன என்று பார்க்கலாம். மன அமைதி, மன அழுத்தம், பயம், துக்கம் அனைத்தும் அந்த பாராயணம் செய்பவரை விட்டு விலகிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி உடல் சக்தி, குண்டலினி ஆற்றல், நரம்பு சக்தி போன்றவை மேம்படும். அதே மாதிரி செல்வம், எக்கச்சக்கமான செல்வத்தை அளிக்கக்கூடின சக்தி வாய்ந்தது சௌந்தரலஹரி. தர்ம புருஷார்த்தம், அதானது அர்த்தம், காமம், மோட்சம் ஆகியவற்றை வழங்கக்கூடின சக்தி வாய்ந்தது சௌந்தரலஹரி. அதே மாதிரி பெண் பிள்ளை ஆசீர்வாதம், பெண்களுக்கு ரொம்பவும் விசேஷப்பட்ட ஒரு நூலாக சௌந்தரலஹரியை சொல்லப்பட்டிருக்கிறது. அதானது குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு திருமங்கல்யம், அதே மாதிரி சௌபாகியம், சந்ததியினர், அதே மாதிரி சௌமங்கல்யம் போன்ற எல்லா விதமான மங்களகரமான விஷயங்களையும் அள்ளி தரக்கூடியது சௌந்தரலஹரி. அதே மாதிரி தியானம் ஆழமாகி தெய்வ அனுபவம் கிடைக்க கூடின ஒரு மந்திர ரூபமான நூலாக சௌந்தரலஹரியை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சக்தி உபாசகர்களுக்கு ரொம்பவும் உகந்த ஒரு நூலாக சௌந்தரலஹரியை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆனந்தலஹரியின், அதானது சௌந்தரலஹரியின் முதல் 41 ஸ்லோகங்கள் அது எப்படிப்பட்டவை என்று அதையும் பார்வையிடலாம். முதல் 41 ஸ்லோகங்கள் தான் ஆனந்தலஹரி என்று அழைக்கப்படுகின்றன. ஆனந்தம் என்றால் பரம ஆனந்தம், அதாவது சிவனும் சக்தியும் இணைந்த நிலையைத்தான் அந்த ஆனந்தலஹரி என்ற சொல்லினால் குறிப்பிடுறது. இந்த பகுதி முழுக்க யோக தத்துவம், குண்டலினி எழுச்சி, சக்தி உபாசனை போன்ற உன்னத ஆன்மீக ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடின ஒரு பகுதியாக ஆனந்தலஹரி இருக்கிறது. அதே மாதிரி யோகிகள் இதனை குண்டலினி உபாசனை மந்திரம் என பயன்படுத்துகின்றனர். ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு எந்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதை தியானம் மூலமாக படித்தால் உடலின் 7 சக்கரங்களும் விழித்தெழும் என நம்பப்படுகிறது. ஆனந்தலஹரி மனிதனின் உறங்கி கிடக்கும் தெய்வீக சக்தியை எழுப்பி அவனை பரம்பொருளுடன் ஒன்றாக இணைக்கும் ஒரு வழியாக செயல்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த நூலின் மெய்ய பொருள் ஒரு வாக்கியத்தில் சொல்லப்போனால், சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. இது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைக்கும் பொருந்தும் தத்துவம். சக்தி என்பது செயல், சிவன் என்பது சாந்தம். இரண்டும் ஒன்றாய் சேர்ந்தால்தான் சிருஷ்டி என்பது நிகழும். எனவே இந்த நூல் ஒரே நேரத்தில் யோக நூலும் தெய்வ வழிபாட்டு நூலும் அழகின் தத்துவ நூலும் ஆகும். சௌந்தரலஹரி படிக்கப்பட வேண்டிய ஒரு நூல் மட்டுமல்ல, வாழ்க்கை வழிகாட்டி. அது சொல்வது, அழகு என்பது வெளிப்புறம் அல்ல, ஆன்மா கொண்டிருக்கும் ஒளி. பக்தி என்பது தெய்வம் முன் வணங்குவது மட்டுமல்ல, தெய்வத்தை உள்ளத்தில் உணர்வது. அதே மாதிரி சக்தி என்பது பெண் ஆற்றல் மட்டுமல்ல, மனிதனின் உள்ளுணர்ச்சி ஆகக்கூடின ஒரு சக்தி. பல பக்தர்கள் தங்களுடைய அனுபவங்கள் கூறுகின்றனர். சௌந்தரலஹரியை நித்தியமும் படிக்கும் பொழுது மனம் ரொம்பவும் நிதானமாக மாறுகிறது. கோபம், அச்சம், குழப்பம் என்பது குறைகிறது. வாயிலிருந்தும் சொற்களுக்கு சக்தி உண்டாகிறது. வீட்டில் அமைதி, பிரகாசம் பெறுகிறது. இதனால் இதனை மாயா நிவாரண மந்திரம் என்றும் சிலர் அழைக்கின்றனர். சௌந்தரலஹரி உபாசனைக்கு சிறப்பாக போற்றப்படும் ஆலயங்கள் எது என்று கேட்டால், காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயம், அங்கதான் ஸ்ரீயந்திரம் பிரதிஷ்டை செய்துள்ளது. அதே மாதிரி ஸ்ரீ சக்கரபுரம், ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் ஆலயம், காசி அன்னபூர்ணி ஆலயம், திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி ஆலயம், திருச்சியில் இருக்கக்கூடின அந்த ஆலயம். இவற்றில் ஸ்ரீயந்திரம் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதால் சௌந்தரலஹரி பாராயணம் மிகுந்த பலனளிக்கும். இந்த கோவில்களில் ஏதாவது ஒரு கோவில் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருந்தால் அங்கே சென்று பாராயணம் ஆரம்பித்து விடுவது ரொம்பவும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். சௌந்தரலஹரி என்பது ஒரு சாதாரண ஸ்தோத்திரம் அல்ல. இது சிவசக்தி தத்துவத்தின் பரிபூர்ண வெளிப்பாடு. இது அழகு, அறிவு, கருணை, ஆனந்தம் ஆகியவற்றின் சங்கமம். ஆதிசங்கரர் இதனை மனித குல நலனுக்காக அருளினார். அதனால் இதனை நம்பிக்கையுடன், சுத்தமான மனநிலையுடன், தெய்வ சிந்தனையுடன் பாராயணம் செய்தால் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். முழு பாராயணம் முடிந்த பிறகு இந்த 3
மந்திரங்களை 3 நாமாக்களை நீங்கள் ஒரு தியான ஸ்லோகமாக முடிவில் சொல்லலாம். ஸ்ரீ மாத்ரே நமக, ஸ்ரீ திரிபுர சுந்தரியே நமக, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.